ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 29 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கக்கூடிய இன்னும் 9 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்கல. லாஸ்ட்டாக 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் ஆகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு வந்து சென்றிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றது அஃபீஷியலாகவே ஸோ தகவல் வந்து வெளியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து டிலே ஆகுது இல்லையா. ஸோ இந்த மந்த் இறுதிக்குள்ளேயே வந்து ரிசல்ட் கொடுத்து முடிக்கணும். இன்னும் 9 மாவட்டத்துக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த 9 மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி யாருக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரேஷன்களுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா வராதா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் வந்து சென்றிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவதிலேயே நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படுது. இதிலும் நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்களாக வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் வந்து நடக்கும் அப்படின்றத. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு ஏன் அப்டேட் கொடுக்கல, இந்த 9 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகலையா அப்படின்னு தான் மக்களுடைய ஒரு பெரிய கொஸ்டினாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி டிஆர் ஆஃபீஸ் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ப்ராசஸிங் வந்து இருக்குது, ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணியும் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலுமே கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் கட்டாயம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில 90-95% அவங்க வந்து முடித்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டு வேலையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் வந்து ஆயிருக்குங்க இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வந்து அனைவருமே செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்லாம் இதில் வந்து நடக்க போகுது. ஸோ அதேமாதிரி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்கும், அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்ச உடனே அதில் என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கீங்களா அப்படின்றதும் செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக எப்படி என்னென்ன ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகுது. ஆனால் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இதை முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இந்த ரேஷனோட வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி இது வரைக்கும் 5-6 மாதங்களாகவே நமக்கு வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்தாங்க இல்லையா. முதல் திருப்பத்தூர் மாவட்டம் அப்படியே கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நம்மளுக்கு இது வரைக்குமே 9 மாவட்டம் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக இப்போ மதுரை மாவட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தியிருக்காங்க. இந்த மதுரை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்தே இனிமேல் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 18ஆம் தேதி வந்து 10 நாட்களுக்கு மேலே வந்து ஆகுது. இனிமேல் ஒரு அப்டேட் கொடுக்கல. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாவட்டத்துக்கு அப்டேட்டே ஆகிருக்கு. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இனிமேல் ரிசல்ட் வந்து அப்டேட்டே ஆகலை. பார்த்தீங்கன்னா எதனால் இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகலை, இனிமேல் இந்த பணப்பாட்டுப்பாடுகள் வந்து முடியலையா அப்படின்றத ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த விலையின் அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு சில ப்ராசஸிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சில ரேஷன் கடை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தியிருக்காங்க இல்லையா. இந்த திட்டத்தின் கீழ் தான் நிறைய பிஸியாக இந்த திட்டத்தில் வந்து இருக்காங்க. இது வந்து இன்னும் இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வந்து வெளியாக இருக்குது. இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாகலாம் அப்படின்ற வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. அதனால் ரிசல்ட்டை யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம், கடலூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு அப்டேட்
பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எல்லாம் கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனல் கீழே லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, ஸோ 38 மாவட்டத்தோட லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விரைவில் இன்றைக்கும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகும் அப்படின்றது கிடையாது. யாருக்குனாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒரு மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பேரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மதுரைக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு ஒரு 100 பேருக்கு மேலே வந்து செலக்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து எதிர்பார்க்க வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு. இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா அப்படின்னா, கட்டாயம் இன்னொரு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணி முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து வேலையே வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் ஓவராலாகவே அனைத்துமே வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையே வந்து கிடைக்கும். அதேவே சீனியாரிட்டி அடிப்படையிலும் இந்த வேலையை வந்து வழங்குவாங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வரைக்குமே நிறைய மாவட்டத்தில் இனிமேல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்து வழங்குவதில் நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படுது. ஏற்கனவே இது வரைக்கும் 29 மாவட்டத்துக்கு வந்து முடிந்திருக்கு. இதில் வந்து ஒரு 10 மாவட்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களே தவிர, ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவதிலே நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படுது. இந்த தாமதத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் இவ்வளோ கேள்விகள் வந்து வருது அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாகும். ஸோ அதே மாதிரி இந்த மாவட்டங்களுக்கு இன்னும் 9 மாவட்டங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த 9 மாவட்டத்தில் எப்போ தான் வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிருக்கு, எதனால் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் கால் பண்ணி கேட்கும்போது விரைவில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர அந்த வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க வந்து சொல்லலை. ஆனால் இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியிடலாம் அப்படின்றதும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்ருக்கோம். வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெளியாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் ரிசல்ட் இந்த வீக்குள்ளே கட்டாயம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் இது வரைக்குமே 29 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அப்டேட்டை கொடுக்கல. இருந்தாலும் இதில் வந்து ரிஜெக்ட் ஆவணங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பாக 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் அப்ளை பண்ணி நம்ம வந்து இதில் மீண்டும் பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு அறிவியாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.